ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். இலக்கிய வருபர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இலக்கிய சீரியலில் துரோகத்தின் சீரியல் தான் நான் சொல்லுவேன். எதனால் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி பார்த்தீங்கன்னா கௌதமோட அம்மா ரேவதின்னு தான் தெரியும். ஆனால் கௌதம் வைக்கிற பாசம் என் மேலே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஜானகி கௌதம் கையில் ரேவதி தான் உன்னுடைய அம்மான்றதை சொல்கிறத மறைச்சிடறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இலக்கிய பார்த்தீங்கன்னா கௌதமோட அம்மா ரேவதி தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ஜானகியில் கேட்டப்ப இந்த விஷயத்தை நீ கௌதம் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சத்தியம் வாங்கிறாங்க. நம்முடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா கட்டின புருஷன் கௌதமுக்கு தான் அம்மா யாருன்னு தெரிஞ்சு இந்த இலக்கிய சொல்லாத துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த ரேவதி கையிலையும் போயிட்டு என்னுடைய கடைசி காலத்தில் என்னுடைய மகனோட மடியில் தான் உயிர் போனோம், அவன் என்ன அம்மான்னு கூப்பிடணும், இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அதுக்குமே சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் ஜானகியில் நான் இந்த உண்மையை கௌதம் கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கௌதம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்த்திகோட லைஃப்பில் ஆல்ரெடி அந்த அஞ்சலி இப்படி பூந்து அப்படி பூந்து துரோகம் பண்ணிட்டு போயிட்டா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே மீண்டும் அவன் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கௌதம் நம்மளுடைய கார்த்திக்கும் துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. புருஷனும் முன்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்து இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜானகிக்கும் நம்முடைய கௌதம அம்மா யாருன்னு தெரியும், இலக்கியாவுக்கும் நம்முடைய கௌதமோட அம்மா யாருன்னு ஒரிஜினல் அம்மா யாருன்னு தெரியும். இது தெரிய வரப்போ நம்மளுடைய கௌதம் பார்த்தீங்கன்னா தனி மரம். நம்முடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா அண்ணனும் அண்ணி இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சா கண்டிப்பாக அவரும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு அண்ணனும் அண்ணியை சத்தியமாக மதிக்க மாட்டாங்க. நம்ம ஜானகியோட நிலைமை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிருங்க. என் அம்மா யாருன்னு தெரிஞ்சு இத்தனை நாள் என்கிட்ட சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்முடைய இவங்கெல்லாம் இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய பைரவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணலைங்க. இந்த சீரியல்லே பியூர் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த பைரவி தான் சொல்லணும். ஏன்னா அவள் துரோகம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்களே தவிர அவள் அந்த மாதிரிக்கு துரோகம் பண்ணல. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திக் இந்த கௌதமும் இலக்கியாவும் துரோகம் பண்றாங்க, ஜானகியும் இலக்கியாவும் சேர்ந்து கௌதமுக்கு துரோகம் பண்றாங்க. நம்மளுடைய கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி துரோகம் பண்ணிட்டு போனாங்க. இப்படிதான் இவங்களுக்குள்ள மாற்றி மாற்றி துரோகம் பண்ணிக்கிறாங்களே தவிர இதனால நம்மளுடைய பைரவி எந்த ஒரு கெட்டதை இது வரைக்கும் செஞ்சது இல்லைங்க. இவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒன்று தெரிய வரப்போ ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்க போகிறாங்க. இந்த டைரக்டர் கதை எழுதுறன்ற பேரில் பார்த்தீங்கன்னா மற்ற சீரியலில் போய் பாடுற கதை எப்படி இருக்குன்னு பார்க்கவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இதை இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அப்படின்ற கான்செப்டுக்காக பார்க்கலான்னு வந்தால் அவ்வளோ கேவலமாக கதையை எடுத்துகிட்டு போடுறா. கொஞ்சமாக நல்லா எழுதுறா. வரப்போ இதை நடக்கும். மறக்கா சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.